بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, ஈமானிய பயிற்றுவித்தல் என்ற தலைப்பில் ஈமான் குறித்து அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்ன பல உபதேசங்களை இந்த ரமலான் முழுவதும் நானும் நீங்களும் கேட்டு வந்தோம். நானும் நீங்களும் கண்களால் பார்த்திராத, எங்களுடைய நம்பிக்கையின் மூலமாக நம்பியிருக்கின்ற அல்லாஹ், மறுமை, மரணத்துக்கு பின்னாடி இருக்கின்ற வாழ்வு, இது அத்தனையையும் உண்மைப்படுத்துகின்ற ஒரு தருணமே என்னுடைய உங்களுடைய உடம்பிலிருந்து உயிர் பெறுகின்ற அந்த தருணம். அந்த தருணத்தில் என்னுடைய உங்களுடைய 50, 60, 70 வருட வாழ்க்கைக்கான அந்த நம்பிக்கைக்கான உண்மையான அர்த்தத்தை நானும் நீங்களும் அந்த நொடிப்பொழுதிலே எங்கள் கண்களால் நாங்கள் பார்ப்போம். அல்லாஹ்வை சந்திக்கின்ற முதல் தருணம், மீண்டும் இந்த உலகத்துக்கு வரவே வராத என்னையும் உங்களையும் பிரிக்கக்கூடிய அந்த மரணம், அந்த தருணம், அது குறித்து ஒரு ஈமானிய சகோதரனுடைய பார்வை, மரணத்தை எதிர்கொள்கின்ற ஒரு முஃமின் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்தும் திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளும் நமக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றதை பார்க்கலாம். அல்லாஹ் கூறுகின்றான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு, எந்த மரணத்தை விட்டும் நீங்கள் விரண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றீர்களோ, மனுஷன் மரணத்தை விரும்புறது இல்லையே, எனக்கு மரணம் வந்துவிடக்கூடாது என்று நினைக்கிறானே, எந்த மரணம் வந்துவிடக்கூடாது என்று ஓடிக்கொண்டிருக்கின்றீர்களோ, ஃபஇன்னஹு முலாகிக்கும், ஒரு நாள் அந்த மரணம் உங்களை வந்தடையும். சும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைபி வ ஷஹாதா, அந்த இறைவனிடத்தில் நீங்கள் கொண்டு வந்து நிறுத்தப்படுவீர்கள். ஃபயுனப்பிஉக்கும் பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் செய்தவைகள் அத்தனையும் அன்றைய தினம் உங்களுக்கு சொல்லப்படும் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அந்த மரணத்தை விட்டும் நானும் நீங்களும் விரண்டு ஓடினாலும் மரணம் நம்மை வந்து அடையும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு காலம் வரும், முஸ்லீம்கள் கடுமையாக நிறைய மனிதர்கள் இருப்பார்கள், ஆனால் அவர்களுடைய உள்ளங்களிலே வகுன் நிறைந்திருக்கும். வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுகின்ற சருகுகளை போன்று அன்றைய நாளில் முஸ்லிம்கள் இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், வகுன் என்றால் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹுப்பு துன்யா,
உலகத்தில் இருக்கின்ற அந்த மோகம், உலக ஆசையும், வக்கராஹியத்துல் மவுத், மரணத்தை வெறுக்கக்கூடிய தன்மையும் தான் வகுன் என்று சொல்கின்றார்கள். மரணத்தை விரும்பாத, மரணத்தை வெறுக்குகின்ற, இப்ப நான் மரணித்து விடக்கூடாது, இன்னும் இந்த உலகிலே வாழ வேண்டும், இந்த இன்பங்களையும் சந்தோஷங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு இஸ்லாமியர்களுடைய உள்ளங்களிலே இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே அல்லாஹ் அதை தான் சொல்லி காட்டுகின்றான். எந்த மரணத்தை நீங்கள் வெறுத்து அதை விட்டும் ஓட விரும்புகின்றீர்களோ அந்த மரணம் உங்களை வந்து அடையும். ஐனமா தகூனு யுதுரிக்குமுல் மௌத்து வலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஷையதா. இறைவனை சந்திக்கின்ற அந்த நொடிப்பொழுது, இந்த உலகத்தை விட்டு என்னையும் உங்களையும் பிரிக்கக்கூடிய அந்த நொடிப்பொழுது, அல்லாஹ் சொல்கின்றான், எந்த இரும்பு கோட்டைக்குள்ள யாருமே வர முடியாத ஒரு இடத்திலே நீங்கள் இருந்தாலும் இந்த மரணம் உங்களை வந்து அடையும். எதை விட்டும் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று, எதுவுமே எனக்கு வந்துவிடக்கூடாது என்று இரும்பு கோட்டைக்குள்ள இருக்கின்றீர்களோ இந்த மரணம் உங்களை தேடி வரும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். உயிர் பிரிகின்ற அந்த நொடிப்பொழுது என் ரப்பை நான் சந்திக்கின்ற முதலாவது சந்திப்பு. திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்கின்றான், ஹத்தா இதா ஜா அஹதுஹுமுல் மௌத்து, அவர்களுக்கு மரணம் வருகின்ற போது, உயிர் பிரிகின்ற அந்த தருணம் அவர்களிடத்திலே ஏற்படுகின்ற போது, ரப்பி இறைவா இர்ஜிஊனி, திரும்ப என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பிவை, லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, நான் எதையெல்லாம் செய்யாமல் விட்டுவிட்டேனோ அவைகளை செய்யக்கூடிய ஒருவனாக வாழ்ந்து அதற்கு பின்னால் மரணிக்கின்றேன். கல்லா, அல்லாஹ் சொல்கின்றான், இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அவனுடைய வாய் புலம்பலாக இருக்கும். வமிவ் வராஇஹிம் பர்ஸஹுன் இலா யௌமி யுபஅஸூன், நாளை மறுமையிலே எழுப்பப்படும் வரைக்கும் இந்த உலகத்துக்கும் அவனுக்கும் ஒரு திரை பர்ஸஹ் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். எனவே உலகத்தை பார்க்க முடியாத, உலகத்தில் என்ன நடக்குகின்றது என்றது தெரியாத, அல்லது மரணித்த அந்த மனிதனுக்கு என்ன நடக்கின்றது என்று எங்களுக்கு பார்க்க முடியாத, ஊகிக்க முடியாத ஒரு பர்ஸஹ் திரை இருக்கின்ற ஒரு உலகத்தை நோக்கி நானும் நீங்களும் செல்ல இருக்கின்றோம். என்னுடைய தந்தையை விட்டும், என்னுடைய தாயை விட்டும், என்னுடைய மனைவியை விட்டும், என்னுடைய குழந்தைகளை விட்டும், என்னுடைய உறவினர்களை விட்டும், என்னுடைய சொத்து செல்வங்கள், இந்த ஊருள்ள அத்தனை பேரையும் விட்டும் நானும் நீங்களும் ஒரு நாள், ஒரு நொடிப்பொழுதிலே மரணிக்கப் போகின்றோம். அந்த மரணத்திலே இந்த உலகத்துக்கும் எனக்கும் ஒரு திரை இருக்கும். பர்ஸஹ் என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு, அந்த திரைக்கு அப்பால் இருக்கின்ற வாழ்க்கைக்கு நானும் நீங்களும் சென்று விடுவோம். அல்லாஹ்வை சந்திக்கின்ற அந்த நொடிப்பொழுது, இந்த உலகை விட்டு பிரிகின்ற அந்த செகண்ட், நானும் நீங்களும் அந்த மரணத்தை எப்படி அனுபவிக்கப் போகின்றோம், என்னையும் உங்களையும் அந்த மரணம் எப்படி வந்து அடைய இருக்கின்றது. ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களோடு இருக்கின்ற போது, நபி அவருடைய ஒரு மகள், அவங்களுடைய புள்ள மூச்சு எடுக்க முடியாமல் திணறிக் கொண்டு இருக்குது. ரசூல் அங்ககிட்ட ஆள் அனுப்புகிறாங்க, யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை அழைச்சிட்டு வாங்க, என் புள்ள ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு ரசூல்லாங்க கிட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போ ரசூல்லாங்க சொல்கிறாங்க, இர்ஜி ஃபஅஹ்பிர்ஹா, நீங்கள் போயிட்டு அவளுக்கு சொல்லுங்கள், அன்னா லில்லாஹி மா அஹத வலஹு மா அஅதா, அல்லாஹ் எதை உங்களுக்கு தந்தானோ அதை எடுக்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வுக்கு இருக்கின்றது. வகுல்லு ஷைஇன் இந்தஹு பிஅஜலின் முஸம்மா, இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்துக்குமே ஒரு காலக்கெடு இருக்குது, ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரம் வந்தால் இந்த உலகத்தை விட்டு போகத்தான் வேண்டும் என்று என் மகளுக்கு போய் சொல்லுங்க என்று சொல்கிறாங்க.
அவங்க போய் சொன்னதும் திரும்பவும் அல்லாஹ்வுடைய தூதர் வர வேண்டும் என்று வலியுறுத்தப்படுது. ரசூலுல்லாஹ் அங்கே வர்றாங்க. வந்ததுமே அந்த குழந்தை ரசூலுல்லாஹ்வுடைய கைக்கு கொடுக்கப்படுது. ரசூலுல்லாஹ் அங்கே பார்க்குறாங்க. வனஃப்சுஹு தகஅகஹு கஅன்னஹா ஃபி ஷன்னின், ஒரு பை எப்படி ஊதி பெருசாக எப்படி அப்படி மடங்குமோ உள்ளே போகுமோ அதே போல் அந்த நெஞ்சி மூச்செடுத்து அப்படியே வெளியே வந்து அப்படியே உள்ளே போகுது. மூச்சின் காரணமாக என்று போகுது, வெளியே உள்ளே வருது. ரசூலுல்லாஹ்வுடைய கண்கள் இருந்து அவர்களை அறியாமலேயே கண்ணீர் வரியுது. யார் ரசூலல்லாஹ், நீங்களுமா அழுகின்றீர்கள் என்று சஹாபாக்கள் கேட்க, அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இது அல்லாஹ்வுடைய அருள். மனிதருடைய உள்ளங்களில் இருக்கின்ற அன்பு பாசம், அந்த பாசத்தின் வெளிப்பாடு. இந்த குழந்தை உயிருக்கு போராடி அந்த உயிரை பிரிகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே இவ்வளவு கஷ்டங்களை இவ்வளவு துன்பங்களை சகிக்குதே என்று சகிக்க முடியாமல் வருகின்ற கண்ணீர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றதை பார்க்கலாம். நானும் நீங்களும் பிரிகின்ற அந்த தருணம், மூச்சு திணறுகின்ற அந்த தருணம், மூச்சு வாங்குகின்ற அந்த தருணம், என்னுடைய உங்களுடைய உள்ளமும் அப்படி மெலிய போயிட்டு உள்ள வரும். அப்படி ஒரு நாளை, அப்படி ஒரு நொடிப்பொழுத நானும் நீங்களும் சந்திக்க தான் இருக்கின்றோம். உயிர் பிரிகின்ற அந்த தருணம், அல்லாவை சந்திக்கின்ற அந்த நொடிப்பொழுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்கின்றார்கள், ஆயிஷாவே, மன் அஹப்ப லிகா அல்லாஹ், யார் அல்லாவை சந்திக்க விரும்புகின்றார்களோ, அஹப்பல்லாஹு லிகாஅஹு, அல்லாஹ்வும் அந்த மனிதனை சந்திக்க விரும்புகின்றான். ஒமன் கரிஹ லிகா அல்லாஹ், யார் அல்லாவை சந்திக்க வெறுப்பார்களோ, கரிஹல்லாஹு லிகாஅஹு, அல்லாஹ்வும் அவனை சந்திப்பதை வெறுக்குகின்றான் என்று. உடனே ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள், யா ரசூலல்லாஹ், லைஸ மின்னா அஹதுன் இல்லா வஹுவ யக்ரஹுல் மௌத், எங்களில் எல்லாருமே மரணத்தை வெறுப்பவர்களாக தானே இருப்பாங்க. எனவே நீங்கள் சொல்கிறது எல்லாருக்குமே பொருந்துதே அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொல்லும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இல்லை, அப்படி இல்லை. வலாக்கின் இதா ஷஹஸல் பஸரு, உங்களுடைய பார்வைகள் நிலை குத்தி நிற்கும் அந்த தருணத்தில், வஹஷ்ரஜ ஸதுரு, உங்களுடைய உள்ளம் மூச்சை வந்து அந்த அந்த கடைசி நேரத்தில் மூச்சு திணறுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில், வகஷஅர்ரல் ஜில்து, உயிர் பிரிகின்ற அந்த சந்தர்ப்பத்தில், உயிர் பிரிகின்ற போது உடம்பில் உள்ள முடிகள் எல்லாம் சிலிருகின்ற அந்த தருணத்தில், வதஷன்னஜத்தில் அசாபி, எங்களை அறியாமலே கைகள் அப்படி மடக்குகின்ற அந்த சந்தர்ப்பத்தில், ஃபைந்த தாலிக, அந்த நேரத்தில், மன் அஹப்ப லிகாஹ் அல்லாஹ், நான் மரணிக்கப் போகின்றேன், என் ரப்பை சந்திக்கப் போகின்றேன், அந்த ரப்புடைய அந்த திருப்தியை பெறப்போகின்றேன் என்று அந்த தருணத்தில் எவன் அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்புகின்றானோ அல்லாஹ்வும் அவனை விரும்புகின்றான். வா என்னிடம், ஈமான் கொண்ட மூமினே, என்னுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழ்ந்தவனே, மரணிக்கின்ற அந்த நொடிப்பொழுதிலே நீ என்னை விரும்புகின்றாய், நானும் உன்னை விரும்புகின்றேன், வா என்னிடம் என்று எவன் அந்த நொடிப்பொழுதில் மரணத்தை சந்திக்கின்ற அந்த செக்கனிலே அல்லாவை நான் சந்திக்க விரும்புகின்றானோ, மரணத்தை விரும்புவானோ, நேசிப்பானோ, ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், அல்லாஹ் அவனையும் விரும்புகின்றான். எவன் பார்வைகள் நிலை குத்தி நிற்கும், உள்ளம் மூச்சை விட்டு எடுப்பதற்கு கஷ்டப்படுகின்ற அந்த தருணத்தில், அந்த உயிர் பிரிகின்ற அந்த வேதனை காரணம் முடிகள் எல்லாம் சிலிர்ந்திருக்கின்ற அந்த தருணத்தில், தங்களை அறியாமலேயே வந்து கைகள் எல்லாம் அப்படி மூடிப்படுகின்ற அந்த தருணத்தில், என்னை என்ன மௌத்தாக்கிடாதே அல்லாஹ், இந்த உலகத்திலேயே என்னை வச்சிடு, நீயும் உன்னுடைய தூதரும் சொன்ன அந்த செய்திகளை இப்போ நான் கண்ணால் பார்க்குறேன், எனக்கு அவகாசம்தான், என்னை திருப்பி அனுப்பிவிடு, எனக்கு இன்னும் 1 வருடம் 2 வருடம் டைம் தான், அல்ல எனக்கு ஒரு 10 நிமிஷம் தான், என்னுடைய சொத்துக்களை சதக்கா செய்துவிட்டு வருகின்றேன் என்று எவன் அந்த சந்திப்பை வெறுப்பானோ, என் உயிர் போயிடக்கூடாது என்று எவன் அந்த நேரத்திலே வந்து தயங்குவானோ, ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், அவன் வெறுக்குகின்றான். ஃபஇன்னல்லாஹ, அல்லாஹும் யக்ரஹு, அந்த மனிதனை வெறுக்குகின்றான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றதை பார்க்கலாம். இப்படி ஒரு தருணத்தை, இப்படி ஒரு நொடிப்பொழுதை நான் சந்திக்க இருக்கின்றேன், என்னுடைய மனைவி சந்திக்க இருக்கின்றாள்,
நான் பெற்றெடுத்த ஒவ்வொரு குழந்தையும் சந்திக்க இருக்கின்றார்கள். நானும் நீங்களும் அதை பார்க்கத்தான் போகின்றோம். அந்த நொடிப்பொழுதிலே இந்த உலகத்தில் எந்த நம்பிக்கையோடு வாழ்ந்தோமோ அந்த நம்பிக்கையினுடைய உண்மையான யதார்த்தத்தை அந்த ரப்பை நானும் நீங்களும் பார்க்கின்ற போது புரியும். 50 வருடம் 60 வருடம் ஈமானிய உள்ளத்தோடு ஈமானிய அந்த சிந்தனைகளோடு வாழ்ந்த அந்த வாழ்க்கையினுடைய அர்த்தம் உண்மையானது. இன்னும் நன்றாக இன்னும் சிறப்பாக அந்த ஈமானிய கட்டளைகளை வாழ்க்கையில் எடுத்து வாழ்ந்திருக்கலாமே என்ற ஏக்கத்தோடு அல்லாஹ்வை சந்திப்பவர்களாக நானும் நீங்களும் இருக்கக்கூடாது. திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்கின்றான், கல்லா இதா பலகதி தராக்கி, உயிர் தொண்டை குழியை அடைகின்ற அந்த சந்தர்ப்பத்தில், உயிர் தொண்டை குழியை அடைகின்ற அந்த சந்தர்ப்பத்தில், வக்கீல மன்றாக், மந்திரிக்கக்கூடிய யாராச்சும் இருக்கிறாங்களா என்று அவர்களுக்கு சொல்லப்படும். வதன்ன அன்னஹுல் ஃபிராக், அவன் புரிஞ்சு கொள்வான் நான் சாக போகிறேன். மனுஷன் புரிவான். ஒரு கட்டத்தில் அவனுக்கு ஒரு நோய் வரும், உச்ச கட்டத்தில் இருப்பான். அப்போ புரிந்து கொள்வான் நான் இன்னும் சிறிது நாளையில் சாகத்தான் போகின்றான் என்று. அல்ல அவனுக்கு ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும், அவன் ஒரு நிலையில் இருப்பான். அப்போ அவன் உணர்வான் நான் சாகத்தான் போகின்றேன் என்று. அல்ல ஒரு வயோதிபத்தை அடைவான், ஏதாவது ஒரு நோய் வந்து ஏதாவது ஒன்று வந்து கட்டிலே கிடப்பான். அப்போ அவனுக்கு புரியும் நான் சாகத்தான் போகின்றேன் என்று. அல்லாஹ் சொல்கின்றான், வதன்ன அன்னஹுல் ஃபிராக், நான் இந்த உலகத்தை விட்டும் பிரிய போகின்றேன் என்று அவன் நினைக்கின்ற போது, வல்தஃபத்தி சாக்கு பிஸ்ஸாக், அவனுடைய கெண்டைக்கால் இன்னொரு கெண்டைக்காலோடு பின்னி பிணைந்து கொள்ளும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். முழங்காலுக்கும் கரண்டைக்காலுக்கும் இடைப்பட்ட அந்த முள்ளு கெண்டைக்கால், அல்லாஹ் சொல்கின்றான் வல்தஃபத்தி சாக்கு பிஸ்ஸாக், ஒரு கெண்டைக்கால் இன்னொரு கெண்டைக்காலோடு அப்படி முறியக்கூடிய பின்னி பிணையக்கூடிய தண்டனையை வேதனை அவனுக்கு நாங்கள் வழங்குவோம். மரண தருவாயிலே எத்தனை பேரை நாங்கள் பார்த்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். கால்களை உதறுவாங்க, விரல்களை இப்படின்னு செய்வாங்க, கைகளை உதறுவாங்க. அவன் புரிந்து கொள்வான் அன்னஹு ஃபிராக், நான் பிரிய போகின்றேன். அந்த மரண வேதனை அவனால் பேச முடியாது. நாங்கள் நினைப்போம் அவன் தாகத்தில் தண்ணீர் கேட்குறாங்கண்டு. சில பேர் தண்ணி குடிப்பாங்க, அதையும் தாண்டி ஒரு வேதனை அவனுக்கு இருக்கும். மடக்க முடியாத, உடைச்சாலும் பின்ன முடியாத இந்த முள்ளை உயிரை கைப்பற்றுகின்ற அந்த தருணத்தில் உன்னோடு ஒன்று பின்னி பிணையக்கூடிய வேதனையை கஷ்டத்தை அல்லாஹ் கொடுக்குகின்றான் என்றால் சாதாரணமாக என்னுடைய உங்களுடைய உயிர் பிரியாது. அல்லாஹ் சொல்கின்றான் இலா ரப்பி இலா, அவன் அல்லாவிடத்தில் வரப்போகின்றான். உயிர் பெறுகின்ற அந்த நொடி பொழுது நானும் நீங்களும் எந்த ஈமானை சுமந்து வாழ்ந்தோமோ அதற்கான உண்மையான அந்த அர்த்தத்தை சந்திக்கின்ற அந்த நொடி பொழுது, என் ரப்பை சந்திக்கின்ற அந்த நேரம், திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்றான், வலவ் தரா இது யதஹஃபல்லதீன கஃபரு, இறை நிராகரிப்பாளர்களுடைய உயிரை நாங்கள் கைப்பற்றுகின்ற போது, அல் மலாயிகத்து யضربون وجوههم وأدبارهم, மலக்குமார்கள் அவர்களுடைய முகங்களிலேயும் முதுகுகளிலேயும் அடிப்பார்கள், அடித்து அந்த உயிரை கைப்பற்றுவார்கள் என்று. சாதாரணமாக நாங்கள் முகத்தில் முதுகில் அடித்தா எவ்வளோ வலிக்கும், மலக்குமார்கள் அடிப்பாங்க, இந்த உசுரை வந்துடு, முகத்தில் அடிக்கப்படும், முதுகுகளில் அடிக்கப்படும். வதூக்கு அதாபல் ஹரீக், இந்த வேதனையை நீங்கள் அனுபவியுங்கள், சுவையுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். எனவே உயிர் பிரிகின்ற அந்த நொடிப்பொழுது நானும் நீங்கள் நினைத்து விடக்கூடாது சாதாரணமாக, மிக லேசாக இந்த உலகத்திலே உறங்கிய நிலையிலே அல்லது உட்கார்ந்த நிலையிலே அல்லது பேசிக்கொண்டிருக்கின்ற அந்த செக்கனிலே என்னை அறியாமலேயே என் உயிர் என்னுடைய உடம்பிலிருந்து பிரிய வேண்டும் என நானும் நீங்களும் விரும்பினாலும் அப்படி ஒருபோதும் உயிர் பிரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இன்னலில் மௌத்தி சக்கராத், மரணத்துக்கு என்று சில வேதனைகள் இருக்கின்றது. ஆயிஷாவே ரதியல்லாஹு அன்ஹா, அந்த வேதனையை இப்போது நானும் அனுபவிக்கின்றேன். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட தூதர், அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், உயிர் பிரிகின்ற அந்த தருணம் இருக்கின்றது. அந்த வேதனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சந்தித்தார்கள் என்பதை ஹதீஸிலே பார்க்கலாம். ஒன்றும் வேணாம், நாங்கள் சின்ன வயசில் ஆற்றுல குளத்தில் கடலில் குளிக்கும் போது எங்களுக்குள்ள ஒரு போட்டி வச்சுக்கொள்வோம், யார் அதிக நேரம் தண்ணியில் இருப்போம் அப்படின்றது. ஒரு கட்டத்தை தாண்டி
நாங்களே உள்ளே இருக்கணும்னு நினச்சாலும் எங்களை அப்படியே கொண்டு வந்து மேலே நிறுத்தும். ஏன்னா அதுக்கங்களை இயலாது. இருந்தால் எங்களோட ஹார்ட் வெடிச்சிடுமோ. எப்படி ஒரு கஷ்டம் இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு டயர்டாகி வாயால் மூக்கால் மூச்சை விட்டு விட்டு கடைசி நொடி பொழுதில் இருப்போம். நான் தான் அதிக நேரம் தண்ணிக்குள்ளே இருந்தவனாக ஆகிவிட வேண்டும் என்று அதுக்கங்களை இருந்தேன்னு சொன்னால் நான் செத்துடுவேன். அந்த கடைசி அந்த செகண்ட் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்து அதுக்கப்புறம் எங்களை முடியாமல் விரும்புகிறோம் இல்லை, அதை தாண்டி இன்னொரு 3-4 செகண்ட் உள்ளே இருந்தோம்டா அந்த உயிர் பிரிகின்ற அந்த தருணத்தினுடைய வேதனையை நாங்கள் அனுபவிப்போம். ஆற்றுல மூழ்கி, கடலில் மூழ்கி, இந்த இந்த இடுபாடிகளுக்குள்ள மூழ்கி மரணிக்கின்றவர்கள் அடுத்த செகண்டே உயிர் பிரிதை நாங்கள் நினைக்கிறோமா? இல்லை. அந்த வேதனை, அந்த அந்த கஷ்டத்தை அனுபவிக்கும். சில பேர் தற்கொலை செஞ்சு கொள்வாங்க ட்ரெயினில் கழுத்தை வச்சு தலையை வச்சு. ஆனால் கழுத்தை வச்சு ட்ரெயினில் கழுத்தை வச்சு தலையை வச்சு ஆக்சிடெண்ட் ஆகினதுக்கு அப்புறமும் ஒரு 10 நிமிஷம் ஹார்ட் துடிச்சிக்கிட்டே இருக்கும். அல்ல விரல் எங்கேயாச்சும் ஒரு இடம் துடிச்சிக்கிட்டே இருக்கும். என்னண்டா இன்னமே அவனோட உசுறு அவனோட உடம்பை விட்டு போக இல்லை. சாதாரணமாக ஒரு சின்ன வெட்டு விழுந்தாலே வலி எதுக்குன்னு சொன்னால் உடம்புக்குன்னு நாங்கள் நினைப்போம். உடம்புக்கு உசுருக்கு தான் வலி. அதனால தான் இந்த கையை வெட்டி இந்த விரல் கீழே இருந்துட்டேன்னு வைங்களே, அந்த விரலை துண்டு துண்டாக அறிஞ்சாலும் எங்களுக்கு வலிக்குமா? ஏன்? அதில் உசுறு இல்லை. அப்போ என்னுடைய தலை நசுக்கப்பட்டாலும் நான் கன்ஃபார்மாக செத்துடுவேன், பிழைக்க மாட்டேன். ஆனால் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஹார்ட் அப்படியே பம்மிக்கிட்டே இருக்கும், துடிச்சிக்கிட்டே இருக்கும், கை துடிச்சிக்கிட்டே. என்னடா உசுறு இருக்குது. அந்த அந்த சப்பை ஆவின அந்த அளவுக்கு நசுக்கப்பட்ட தலையினுடைய அந்த உடைப்பட்ட அந்த முட்களுடைய வேதனையை அந்த உயிரை அனுபவிக்கும். கால் உடைந்தவங்கள இடத்துல போய் கேட்டு பாருங்கள், இந்த காலை சரி பண்ணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகும் வரைக்கும் எவ்வளோ வலிக்கும் என்று சொல்லி. வரல்ட இந்த நரம்போடு உடைஞ்சவங்க கிட்ட கேட்டு பாருங்கள், அது எவ்வளோ வலி என்று, தாங்க முடியாத வலி. அதை அந்த இடத்த மறுக்க வச்சு தான் அந்த ஆப்ரேஷனை பண்ணுவாங்க, பச்சையோடு செய்ய முடியாது. அப்போ ஒட்டுமொத்த இந்த தலையோடு மண்டுகளும் இந்த மண்டைகளும் இந்த 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 தாடைகளும் முட்கள் எல்லாமே சப்பையாகி நசுக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் உசுறு போகல, இன்னும் துடித்து கொண்டு இருக்கின்றது என்றால் அவன் அந்த வேதனையை அனுபவிக்கின்றான். எப்போ அந்த துடிக்கிறது நிற்குமோ அப்போதான் முழுமையாக செத்துட்டான்னு அர்த்தம். இப்படி ஒரு தருணத்தை நானும் நீங்களும் சந்திக்கத்தான் போகின்றோம். ஒன்று கட்டிலே சந்திப்போம், அல்லது ஆஸ்பத்திரியிலே சந்திப்போம், அல்லது எங்கேயாச்சும் பாதை ஓரத்திலே சந்திப்போம், அல்ல எங்கேயாச்சும் ஒரு தண்ணீரில், ஆற்றுல, குளத்தில், கடலில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சந்திப்போம், அல்லது உட்கார்ந்த இடத்துல சந்திப்போம். எப்போவாவது ஒரு தருணத்தில் இந்த உடம்பை விட்டும் உயிர் பிரியத்தான் போகுது. அந்த நொடி பொழுது, அந்த செகண்ட் அல்லாஹ்வுக்கு விருப்பமான உயிராக, அல்லாஹ் நேசிக்கக்கூடிய ஒரு மூமினாக என்னுடைய உங்களுடைய அந்த உயிர் இருக்க வேண்டும் என்றால் எந்த ஈமானிய பாடங்களை நானும் நீங்களும் படித்தோமோ அதை வாழ்க்கையில் எடுத்து நடப்பவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் மரணம் தருவாயில திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்றதை போல, இர்ஜிஊனி, யா அல்லாஹ் என்னை அனுப்பிவிடு, லஅல்லி அஅமலு சாலிஹன், நான் விட்ட அமல்களை செய்துவிட்டு வருகின்றேன் என்று புலம்பக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்த நபித்தோழர்களாக இருக்கட்டும், அதற்கு முன்னாடி காலத்தில் வாழ்ந்த நபிமார்களுடைய கூட்டங்களாக இருக்கட்டும், அல்லாஹ்வுக்காக என்று இந்த உயிர் பிரிகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் கொஞ்சமும் கவலைப்படவும் இல்லை. தைரியமாக என் ரப்பை நான் சந்திக்கப் போகின்ற அந்த நொடிப்பொழுதை நான் விரும்புகின்றேன், ஆசைப்படுகின்றேன் என்று சந்தித்த மக்களை தான் எங்களுக்கு பார்க்கலாம். நபி அவர்கள் காபாவுடைய நிலையிலே சாய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யா ரசூலல்லாஹ், அலா தஸ்தன்சிருலனா, அலா ததுஉலனா, இந்த காஃபிர்கள் தருகின்ற தொல்லை எங்களால் தாங்க முடியாது, எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்க, உதவிகளை பெற்றுத்தாருங்கள் என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹப்பாபே எழும்பி உட்கார்ந்து உங்களுக்கு முன்னாடி ஒரு காலத்தில் இந்த கொள்கையை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக உயிரோடு குழி தோண்டி புதைக்கப்பட்டார்கள். சும்மா யோசிச்சு பாருங்களேன், நாங்கள் செத்துட்டோம்னு நினச்சி எங்களை கொண்டு போய்த்து கபருக்குள்ளே வச்சு பூட்டிட்டாங்க. 1 மணி நேரம் கழித்து நாங்கள் கண்ணை முழிச்சு பார்க்குறோம், நான் சாகலை உசுரோடு தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி.
இந்த அளவுக்கு உயரம் பலகையை வச்சு அந்த இருட்டறைக்குள்ளே கொண்டு போய் வைப்பாங்க. அதுக்கு லஹதுன்னு சொல்லுவாங்க. அல்ல சவுதி அரேபியா போன நாடுகளில் உள்ளால் ஒரு குழி ஒன்று தோண்டி அந்த குழிக்குள்ளே கொண்டு போய் வைப்பாங்க. மண்ணையும் பூட்டிட்டாங்க. எலும்பி பார்க்குறோம், நான் உசுரோடு இருக்கிறேன். எப்படி இருக்கும் அந்த தருணம்? மூச்சு திணறி கஷ்டப்பட்டு காலை உதறுவோம், கையை உதறுவோம், மண்ணை தூக்க பார்ப்போம். சொல்லாங்க சொல்கின்றார்கள், இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்காக நான் இவ்வளோ துடிதுடித்து, இவ்வளோ சிரமப்பட்டு, இவ்வளோ கஷ்டப்பட்டு, இவ்வளோ சித்திரவதைகளையும் வலிகளையும் உணர்ந்து என்னுடைய உயிர் பிரிக போகிறது. அந்த தருணத்திலையும் ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், அவர்கள் உயிரை விட்டார்களே தவிர, ஏன் நீ இவ்வளோ கஷ்டத்தை தர நான் அனுபவிக்கிறேன். எப்போ என் உயிர் என்னுடைய உடம்பிலிருந்து பிரிகின்றது அந்த நொடிப்பொழுது என் ரப்பை நான் பார்ப்பேன், மறுமையில் நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பேன். அந்த நொடிப்பொழுதை அவர்கள் விரும்பினார்கள். இரும்பு சீப்புக்களால் முதுகுகளே குத்தப்பட்டு வாரப்பட்டார்கள், உயிரோடு புதைக்கப்பட்டார்கள். ஹப்பாபை பார்த்தாலா தஸ்தாஜிலுக்கும், நீங்கள் அவசரப்படுகின்றீர்கள் என்று சொல்லாங்க கேட்டாங்க. மரணத்தை நேசித்தார்கள், விரும்பினார்கள். என ஒரு மூமினுடைய இலக்கே மறுமை, இந்த உலகம் அல்ல. அதை ஆழமாக நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் அந்த நபித்தோழர்களும் நபிமாருடைய கூட்டங்களும். மரணம் எந்த நேரத்தில் எப்படி வந்தாலும் அதை நான் சந்திக்க தயாராக இருக்கின்றேன் என்ற எண்ணம், அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி அவருடைய உள்ளத்தில் இருந்துச்சு. முஸ்அப் இப்னு உமைர் பெரிய பணக்காரனாக செல்வந்தவராக வாழ்ந்தவர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார், யுத்தத்துக்கு செல்கின்றார், மரணத்தை சந்திக்கின்றார். தெரியும் இந்த சந்தோஷம், இந்த மகிழ்ச்சி, இந்த ஆடம்பரமான வாழ்க்கை அல்ல என்னுடைய உண்மையான வாழ்க்கை. எதை நான் நம்பிக்கை கொண்டிருக்கின்றேனோ, எந்த நம்பிக்கையை அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் உண்மையான ஒரு மூமினாக வாழுகின்றேனோ, அதை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த தருணம் தான் என்னுடைய உங்களுடைய உடம்பிலிருந்து உயிர் பிரிகின்ற அந்த நிமிடம், அந்த செகண்ட், அந்த நொடிப்பொழுது. 60 வருடம் நான் ஒரு மூமினாக வாழ்ந்த வாழ்க்கைக்கான அர்த்தத்தை சொல்லக்கூடிய அந்த நொடிப்பொழுது, நான் தொழுத தொழுகைக்கான உண்மையை சொல்லக்கூடிய அந்த நொடிப்பொழுது, இவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நோன்பு நோக்கின்றோமே அதனுடைய நன்மையை பார்க்கின்ற அந்த நொடிப்பொழுது, இது எல்லாத்தையும் தாண்டி எந்த இறைவனை நம்பிக்கை கொண்டிருந்தோமோ அந்த இறைவனுடைய அந்த மறுமையையும், அந்த சுரகத்தையும், அந்த இன்பங்களையும், அந்த மரணம் உயிர் பிரிகின்ற அந்த நேரத்தில் பார்க்கின்ற அந்த தருணம், சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நபித்தோழர்களும் நபிமார்களும் நபிமார்களுடைய கூட்டங்களும் அந்த மரணத்தை சந்தித்தார்கள். நானும் நீங்களும் அப்படி சந்திக்கக்கூடிய விசுவாசிகளாக, மோமின்களாக இருக்க வேண்டும். எந்த ஈமானிய பாடங்களை படித்தோமோ அதை வாழ்க்கையில் அமுல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சரி, மௌத்தாகிட்டோம், எப்படி இருப்போம்? மரக்கட்டை போல இருப்போம். கையை நீட்டிக்கிட்டு, கால்கள் ஒட்டப்பட்டிருக்கும், கண் மூடப்பட்டிருக்கும், வாய் மூடப்பட்டிருக்கும். பக்கத்தில் மனைவி இருப்பா, பிள்ளைங்க இருப்பாங்க, உறவுகள் இருப்பாங்க. எல்லாரும் துணியை தூக்கி எங்கள் மூஞ்சை பார்த்துட்டு திரும்ப பூட்டிட்டு போயிடுவாங்க. ஒரு காலம், ஒரு நேரம் தான், அல்ல 24 மணி நேரம். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இப்போ எங்கள் கூட பேசிக்கிட்டு இருந்தவங்க, இப்போ எங்கள் கூட எல்லாத்தையும் ஷேர் பண்ணி கொண்டு இருந்தவங்க குளிப்பாட்டப்படும். எல்லாரையும் அந்த 3 துணியால் போத்தப்படும், தூக்கி சந்தூக்கில் வைக்கப்படும், கொண்டு போகும், தொழுகையை நடத்துவாங்க, தூக்கி கபூரில் வைப்பார்கள், வைத்து மண்ணை போட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் கபருடைய வாழ்க்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், உங்களை கொண்டு போய் கபூரில் வைப்பாங்க, மண்ணை போடுவாங்க. இப்போ இன்றைக்கு தானே மேலால் பலகையை நாங்கள் வைக்கிறோம், பாய வைக்கிறோம், ஏன்னா தூசு வாப்பட மேலே உம்மட மேலே உழக்கூடாது என்று. ரசூலுல்லாஹ் காலத்தில் அப்படியெல்லாம் கிடையாது. சும்மா மண்ணில் வச்சு மண்ணுக்கு மேலாலேயே என்ன செய்வாங்க, அவர் உடம்புக்கு மேலாலேயே மண்ணை போடுவாங்க. அப்போ பலகைகள், பாய்கள் இல்லை. ஒரு அளவு வைக்கிறதுக்கு நாங்கள் வைக்கிறோம், என்ன சும்மா மன திருப்திக்காக. ஒரு 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே போயிருக்கும். எந்த மண் வாப்பட உம்மட மேலே படக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோமோ அது அப்படியே உள்ளே போய்த்திருக்கும். இன்னொரு 4 மாதம் போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வாப்பட உடம்புல சதையே இருக்காது. ஒரு 10 வருஷம் கழித்து அந்த இடத்துல தோண்டுவாங்க, இன்னொரு மையத்தை அடக்கிறதுக்கு. தோண்டி முட்கள் கிடைச்சேன்னு சொன்னால் அந்த முள்ளை இன்னொரு இடத்துல போட்டுட்டு அவனுக்கு இன்னொருத்தர் அடக்குவாங்க. அப்படி தான் கபிரிஸ்தானங்கள். அந்த இடத்துல நான் என்றவன் இருக்க மாட்டான், என்னுடைய உடம்பு இருக்காது, இந்த தோள்கள் இருக்காது, இந்த கண் இருக்காது, இந்த வாய் இருக்காது, உள்ளுக்கு இருந்த கிட்னி, குடல், ஈரல் எதுவுமே இருக்காது.
எந்த சதையும் இருக்காது. கொஞ்சம் மண்டையோடு ஏதாச்சும் ஒன்று இருக்கும், அதை கொண்டு போய் இன்னொரு இடத்துல புதைப்பாங்க. அந்த கபரு, அந்த கபருல ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், நீல நிறத்தினுடைய 2 மலக்குமார்கள், நீல கண்களுடைய 2 மலக்குமார்கள் வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்க, மன் ரப்புக்க வமா தீனுக்க, உன்னுடைய ரப்பு யார்? ரப்பெண்டா இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்தானே அவன் யார் என்று கேட்பார்கள். உண்மையாகவே ஈமானிய அந்த போதனைகளை எடுத்து இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் அல்லாஹ் என்று நானும் நீங்களும் சொல்லுவோம். என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்லுவோம். என்னுடைய தூதர் அல்லாஹ்வுடைய தூதர் பேரை நானும் நீங்கள் சொல்லுவோம். நிம்மதியாக சந்தோஷமாக புது மாப்பிள்ளை தூங்குவதை போன்று நீங்கள் தூங்குங்கள். அவன் சொல்லுவானாம், எனக்கு அனுமதித்தாங்க, என் வைஃபுக்கு என் பிள்ளைங்களுக்கு நான் போய் சொல்ல போகிறேன், நான் இங்கே நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கின்றேன் என்று அவங்க சொல்லுவாங்களாம், நீங்கள் தூங்குங்க என்று. கெட்டவன் லா அதிரி, அல்லாஹ் என்றா யார் என்று தெரியாதே, தூதர் என்றா யார் என்று தெரியாதே, இந்த உலகத்தில் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு இணை வைத்த ஒரு கூட்டம், தொழுத ஒரு கூட்டம், முஸ்லிம்களை போன்று காட்டிக்கொண்ட ஒரு கூட்டம் அதே இணை வைப்பிலே மரணித்தார்களே, ஆனால் அந்த கேள்விக்கு லா அதிரி, எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது என்று சுத்தியலால் அடிக்கப்படும். அவருடைய பிடரிகளில் மனிதர்களை தவிர ஜின்களை தவிர மற்ற அனைத்து உயிரினங்களும் அந்த சப்தத்தை கேட்பார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க மையத்தை அடக்க மாட்டீங்கன்னு நான் பயப்படலை என்று சொன்னான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க மையத்துகளை ஜனாசாக்கள் அடக்க மாட்டீங்க என்று நான் பயப்படலைன்னு சொன்னா, கபுரில் வேதனை செய்யப்படுகிற அந்த வேதனையை உங்களுக்கு நான் அறிய வேண்டும் என்று அல்லாஹ் கிட்ட துவா கேட்டிருப்பேன். அவ்வளோ அந்த வேதனை நாங்கள் அறிஞ்சோம் என்று சொன்னால் எங்களோட வாப்பாவை கொண்டு போய் கபரில் நாங்கள் அடக்க மாட்டோமோ. ரசூலுல்லாஹ் பயப்படுறாங்க, நீங்கள் அடக்க மாட்டீங்கன்னு நான் பயப்படுறேன், இல்லை நீங்கள் அடக்குவீங்கன்னு சொன்னால் அந்த வேதனையை உங்களுக்கு கேட்க செய்யுமாறு நான் அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்திருப்பேன். அவ்வளோ கடுமையான வேதனையை தண்டனையை உலகத்தில் திரும்ப அல்லாஹ் எழுப்பப்படும் வரைக்கும் தந்து கொண்டே இருப்பான். ரசூலுல்லாஹ் கனவுல கண்ட அந்த 4 பேர் தலை நசுக்கப்படுது. ஒரு சட்டியில் கொஞ்சம் பேர் நிர்வாணமாக கீழே நெருப்பில் இருப்பாங்க. ஒரு ஆற்றுல ஒரு கல்லால் அடிப்பாங்க, அவங்க போய் அங்கே கீழே விழுந்து திரும்ப திரும்ப வருவாங்க. 4 பேர் யார்? இந்த உலகத்தில் நம்பிக்கை கொண்டு மோசமாக நடந்தவர்கள். கபூரில் அந்த வேதனை கொடுக்கப்படும். அதனால தான் ரசூலுல்லாஹ் கட்டுது, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபி ஜஹன்னம் மின் அஸாபில் கபர். தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய துவாவில், அத்தஹியாத்தில் ஓதக்கூடிய துவாவில், மற்ற சந்தர்ப்பங்களில் எனக்கும் உங்களுக்கும் யா அல்லாஹ் அந்த கபருடைய வேதனையை விட்டு என்னை நீ பாதுகாத்து விடு. அந்த துவாவுக்கு உண்மையான, அந்த துவாவுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய பொருத்தமானவர்களாக நானும் நீங்களும் இந்த உலகத்தில் வாழ வேண்டாமா? இந்த ஈமானிய போதனைகளை இந்த உலகத்தில் எடுத்து நானும் நீங்களும் நடக்க வேண்டாமா? யார் வருவா அந்த நேரத்தில் கை கொடுக்கறதுக்கு? யார் வருவா? திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கின்றான், வ அம்மா மன் ஊத்திய கிதாபஹு. நாளை மறுமையில் அந்த விசாரணை நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவானாம், வ அம்மா மன் ஊத்திய கிதாபஹு பிஷிமாலி. இடது கையில் அந்த 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 ஏடுகள் கொடுக்கப்பட்டவன் அவன் சொல்லுவான், யாலைத்தனி லம் ஊத்த கிதாபியா, 60 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய இந்த ஏடு என்னுடைய கைக்கு கிடைக்காமல் இருந்திருக்க கூடாதா? வலம் அதிரிமா ஹிசாபியா, இப்படி ஒரு விசாரணை நான் அறிஞ்சு வைக்கலையே. யாலை தஹா காணத்தில் காதியா, மரணத்தோடு என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருக்க கூடாதா? திரும்ப நான் எழுப்பப்பட்டிருக்க வேண்டாமே. மாகனா அன்னி மாலியா, இந்த உலகத்திலிருந்து என்னுடைய செல்வம் எனக்கு கை கொடுக்கவில்லையே. இந்த கோடிக்கணக்கான மனுஷன் என்ன விரும்புவானாம்? ஒட்டுமொத்த உலகமும் தனக்கு இருந்து அல்லாஹ் எனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தா என்று கொடுக்கறதுக்கு விரும்புவானாம். அங்கே அல்லாஹ் சொல்ல, மாகனா அன்னி மாலியா ஹலக்க அன்னி சுல்தானியா, இந்த பதவிகள், எனக்கு இருந்த அந்தஸ்துக்கள், இது எதுவுமே எனக்கு கை கொடுக்கலையே. அல்லாஹ் கிட்ட புலம்புவானம். அல்லாஹ் சொல்றான், ஹுசூஹு, அவனை பிடிங்கள், ஃபகுல்லுஹு, அவனை சும்மல் ஜஹீம, அவனை கட்டுங்க, சும்மல் ஜஹீம சல்லு, அவனை கொண்டு போய் நரகத்தில் போடுங்க. சும்ம ஃபீ சில்சிலத்தின் ஸர்உஹா 70 ஸிராஅன் ஃபஸ்லுகு, 70 முழங்கள் கொண்ட அந்த சங்கிலியால் அவனை கட்டுங்க. இன்னஹு கான லா யுமினு பில்லாஹில் அதீம், அவன் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளவில்லை. வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டவில்லை. ஃபலைஸ லஹுல் யௌம ஹாஉனா ஹமீம் வலா தஆமுன் இல்லா மின் கிஸ்லின், அவனுக்கு இன்றைய நாள் நரகமே. அவன் மனிதனுடைய
சீல் இருக்குதுல்ல, புண்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த சீல் அதை உணவாக உட்கொள்வான் என்று அல்லாஹ் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகின்றான். ஆக இந்த உலகத்தில் எந்த ஆடம்பரம், எந்த செல்வம், எந்த பதவிகள் எனக்கும் உங்களுக்கும் நிரந்தரமாக இருக்கும் என்று எதன் பின்னாடி நானும் நீங்களும் போய் கொண்டிருக்கின்றோமோ அல்லாஹ் சொல்கிறான், இது எதுவுமே உனக்கு கை கொடுக்காது. அல்மால் வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தி துன்யா வல் பாக்கியாத்து ஸாலிஹாத்து கைருன் இன்த ரப்பிக. உம்முடைய இறைவனிடத்தில் எந்த ஈமானிய போதனைகளை இந்த உலகத்தில் எடுத்து வாழ்ந்தீர்களோ அது மாத்திரம்தான் உங்களுக்கு கை கொடுக்கும். அது மாத்திரம்தான் கபூரில் என்னை பாதுகாக்கும். அது மாத்திரம்தான் நாளை மறுமையில என்னை பாதுகாக்கும். அது மாத்திரம்தான் என்னை கொண்டு போய் சொர்க்கத்தில் உட்கார வைக்கும், நரகத்திலிருந்து பாதுகாக்கும். எனவே எந்த ஈமானிய போதனைகளை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி இருக்கின்றார்களோ, எதை நானும் நீங்களும் படித்தோமோ அதை வாழ்க்கையில் அமுல்படுத்தி உயிர் பிரிகின்ற அந்த நொடிப்பொழுதிலே என் ரப்பை நான் சந்திக்கப் போகின்ற சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அந்த மரணத்தை விரும்புகின்ற உண்மையான விசுவாசிகளாக மூமின்களாக நானும் நீங்களும் மரணிக்க வேண்டும். உங்களுடைய உயிர் பிரிய வேண்டும். அந்த பிரிகின்ற அந்த சந்தோஷத்தில் அந்த மகிழ்ச்சியிலே அல்லாஹ்வும் எங்களை அரவணைக்க வேண்டும். யா அல்லாஹ், நாங்கள் விரும்புகின்றோம், நீயும் எங்களை ரசூலுல்லாஹ் சொல்லுகின்றார், நீங்கள் விரும்பினா நாங்கள் அல்லாஹ்வும் விரும்புவான். எனவே அல்லாஹ் விரும்பக்கூடிய உயிர்களாக, அல்லாஹ் விரும்பக்கூடிய உண்மையான விசுவாசிகளாக மரணத்தை சந்திக்கின்ற போது சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சந்திப்பவர்களாக நானும் நீங்களும் இருப்போம். வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக.